நீண்ட ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு இன்டாக்டான கூட்டணி அப்படிங்கிறத தொடர்ந்து கட்டமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த முறையும் நாங்கள் மீண்டும் ஆட்சியை தக்க வைப்பதற்கான ரேஸில் முன்னாடி இருக்கோம் அப்படின்னு எப்படி கூற முடியும்? இல்லை, ரேஸு அப்படின்னா யார் முந்துறது அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்கிறது. இந்த முந்துதல் அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா, சமூக நீதி முந்த வேண்டும், சமத்துவம் முந்த வேண்டும், சகோதரத்துவம் முந்த வேண்டும், சமூக நீதி முந்த வேண்டும், மதவாதம் பின்னுக்கு வர வேண்டும், மதவெறி பின்னுக்கு வர வேண்டும். இதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய ஐடியாலஜி. பார்ட்டி இல்லை, நான் சித்தாந்தத்தின் அடிப்படையில் பேசுகிறேன். தமிழ்நாடு ஒரு சமூக நீதி தமிழ்நாடாக, தமிழ்நாடு ஒரு சமத்துவ தமிழ்நாடாக, தமிழ்நாடு ஒரு சகோதரத்துவ தமிழ்நாடாக உருவாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணியில் இருக்கிறோம். இதுதான் வெல்லப்பட வேண்டும். கட்சிகளுக்கு இடையிலான தேர்தலாக இந்த தேர்தலை நான் அப்படிதான் நான் பார்க்குறேன். சித்தாந்தங்களுக்கு இடையிலான தேர்தலாக பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி எல்லா தன்னாட்சி பெற்ற அமைப்புகளை பூரா அவர்கள் கைப்பற்றி சிதைத்து கொண்டிருக்கிறார்கள். சிபிஐ இருக்கட்டும், அல்லது இடி இருக்கட்டும், அல்லது தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், என்ஐஏ போன்ற அமைப்புகளாக இருக்கட்டும், இவையெல்லாம் பாஜகவினுடைய கூலிப்படைகளாக மாறிவிட்டன. இந்திய புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் மிகவும் உச்சபட்சமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் தான், அல்லது நீதிமன்றங்கள் தான். ஆனால் அந்த நீதிமன்றங்களையும் இப்பொழுது கைப்பற்றி திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான ஒரு பிரச்சனையை அங்கே இருக்கிற நீதியரசர் இது எப்படி கொண்டு வராரு. நீங்கள் அந்த தீர்ப்பை நீங்கள் படித்தோம்னா தெரியும், எவ்வளவு மோசமான ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம் என்று தெரியும். நீங்கள் 22வது அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கிறதுல 22வது பக்கம் 20வது பத்தியில் நீங்கள் படித்து பாருங்கள். 1990 ராஜகோபாலன் படுகொலை செய்யப்பட்டார். யாரால்? அவரே சொல்கிறார், இஸ்லாமியர்களால் படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய கனவு நிறைவேறுதுன்னு சொல்லி அவர் சொல்கிறார். யார்? நீதியரசர். ஆனால் 2017 அவங்க விடுதலை செய்யப்படுறாங்க அப்படிங்கிற செய்தி அவர் அதில் சொல்லலை. ஒரு நீதியரசர் மிக மோசமாக ஒரு சனாதனவாதியாக இன்றைக்கு அதை ஆட்கொண்டிருக்கிறார். அதனால தான் விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் கொண்டு வர்றாரு. அதாவது பதவிக்கே தகுதியற்றவர் சனாதனவாதியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிள்ளைகளாக நாங்கள் அதை பார்க்குறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை தகர்த்து கொண்டிருக்கிற சூழலில் இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அப்படின்னா அந்த பொறுப்பு யாருக்கு இருக்கோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குது. அதனால் விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியில் நாங்கள் நின்றுருக்கிறோம். இது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இவர் சொல்கிறாரு, நம்முடைய மரியாதைக்குரிய யார் நீதியரசர் சொல்கிறாரு, இவர் போய் ஆய்வு செஞ்சு தான் நான் இதை பண்ணுறேன்றார். கோயிலில் போய் அவரே ஆய்வு செஞ்சு, இது ரொம்ப தவறான முன்னுதாரணங்கிறதுக்காக நான் சொல்ல வர்றேன். ஆய்வு செஞ்சு அந்த கோயிலில் போய் இதுதான் விளக்கு தூணு, இதில் தான் பண்ணணும் அப்படின்னு ஆய்வு செஞ்சு சொல்கிறாரு. நான் கேட்குறேன், நம்ம நண்பர் சூர்யா அவருக்கு நான் கேள்வியை நான் வைக்கிறேன். நீதியரசர் இப்படி இதெல்லாம் செய்கிறாரு, நீங்கள் ஆதரிக்கிறீங்க, ஓகே. இதுக்கு முந்தைய தீர்ப்புகளில் அவர் ஆய்வு செஞ்சு தான் போய் அவர் செஞ்சாரா? தீர்ப்பை வழங்கினாரா? கரூரில் பார்ப்பனர் சாப்பிட்ட இலையில் பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள், அதாவது பார்ப்பன இந்து அவர் போட்ட இலையை பார்ப்பன அல்லாத இந்துக்கள் அந்த சாப்பிட்ட இலையில் உருளலாம்னு சொல்லி அவர் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாரு. நான் கேட்குறேன், அவர் அந்த இலையில் உருண்டுட்டு தான் தீர்ப்பு சொன்னாரா? எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அப்போ இதெல்லாம் ஆபத்து, ஜனநாயகத்துக்கு ஆபத்து, சமூக நீதிக்கு ஆபத்து. அந்த ஆபத்தை உணர்ந்து தான் இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அது அப்போ பாரதிய ஜனதா கட்சி எப்படியாவது வெல்லணும். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வெல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அமித்ஷா சொல்கிறாரு, மம்தா பானர்ஜியும் திமுகவையும் நாங்கள் வீழ்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஜனநாயகத்தில் யாரும் வீழலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இன்றைக்கி இந்த காலத்தில் முழுமையாக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகள் எல்லா விதமான வன்முறைகளையும் அவங்க கட்டவிழ்த்து விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நமக்கு ஆதாரங்களை நம்ம சொல்ல முடியும். மாலைகான் குண்டுவெடிப்பில் கைது செய்யப்பட்ட அபினவ் பாரத்னுடைய அந்த அமைப்பினுடைய தலைவர் பிரக்யா சிங் தாக்கூர் எழுப்பிய முழக்கம் தான் பாரத் மாதா கி ஜெய். என்ன வன்முறையின் மூலமாக தான் வந்தாங்க. நீங்கள் அசிமானந்தா சாமியார் மாலைகான் குண்டுவெடிப்பில் அவங்களுக்கு சம்மந்தம் இருக்குது. அவர் அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பில் இருந்தவங்க. அவர் முழக்கம் தான் பாரத் மாதா கி ஜெய் முழக்கம். அந்த முழக்கத்துக்கும் திருப்பரங்குன்றம் முழக்கத்துக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? அரோகரா முழக்கத்தை மாற்றிட்டு பாரத் மாதா கி ஜெய் முழக்கம் சொல்கிறாங்க. இதுதான் நீங்கள் முருகனுக்கு செய்யக்கூடிய காணிக்கையா? இல்லை அதான் வேலையா இது?
என்னங்க இது அயோக்கியத்தனமா இருக்கு? இந்த வேலையை வந்து செய்யறதுக்கா நீங்க ஒரு கட்சி வேணும்? என்ன அடிப்படையில் இதை பண்றாங்க? அப்ப முழுக்க முழுக்க சமூக நீதிக்கு எதிராக, சமத்துவத்துக்கு எதிராக, சகோதரத்துவத்துக்கு எதிராக, இந்து ராஷ்டிரத்தை படைப்பதற்காக, பார்ப்பன கலாச்சாரத்தை கொண்டு வருவதற்காக அப்பாவி இந்துக்களை இந்த தம்பிகள்லாம் பார்க்கும்போது எனக்கே பரிதாபமா இருக்கு. பாரத் மாதா கி ஜெய் முழக்கமா நம்ம முழக்கம் போடுவோம், அரோகரா சொல்றோம், முருகனுக்கு அரோகரா சொல்றாங்க, அது வேற. காளிக்கு கும்பிடுறோம், ஐயனாரை கும்பிடுறோம். முருகனுக்கும் பாரத் மாதா கி ஜெய்க்கு என்னங்க முழக்கம், என்னங்க சம்பந்தம் இருக்கு? ஆக இந்த பின்னணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு நாங்கள் நிற்கிறோம். அது திமுக அதை முன்னெடுப்பதனால் நாங்கள் அவரோடு நின்று 2026 தேர்தலில் கட்டாயம் வெல்வோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.